ஓபிஎஸ்ல கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணும்போது குவாலிட்டி பிளர் ஆகுதா, ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கா, இல்லை ரெக்கார்டிங்கில் எஃபிஎஸ் ட்ராப் ஆகுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவோட எண்டில் ரீப்ளே பஃபர்னு ஒரு சூப்பர் ஃபீச்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ நோட்ஸ், வெல்கம் பேக் டு த சீரிஸ் எவ்ரி ஒன் கேன் பி எ ஸ்ட்ரீமர். இந்த சீரிஸோட எபிசோட் 2ல் பெஸ்ட் ஓபிஎஸ் செட்டிங்ஸ் ஃபார் லைவ் ஸ்ட்ரீம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஓபிஎஸ் செட்டிங்ஸ் ஃபார் ரெக்கார்டிங். ஸ்டெப் 1, ப்ரொஃபைல் அண்ட் அவுட்புட் செட்டிங்ஸ். ஓபிஎஸ் லான்ச் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலில் நியூ ப்ரொஃபைல் க்ரியேட் கொடுங்க. இதில் ரெக்கார்டிங் அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு ஓகே, அண்ட் தென் ஆப்டிமைஸ் ஜஸ்ட் ஃபார் ரெக்கார்டிங், ஐ வில் நாட் பி ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த அப்ளை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அவுட்புட் செட்டிங்ஸில் அவுட்புட் மோட் அட்வான்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, ரெக்கார்டிங் செட்டிங்ஸ். ரெக்கார்டிங் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு டைப் ஸ்டாண்டர்ட்னே வச்சுக்கோங்க. ரெக்கார்டிங் பாத், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸ் எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணுன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் ஃபார்மேட் எம்கேவி செலக்ட் பண்ணிடுங்க. வீடியோ என்கோடரில் NVIDIA கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா H.264ங்கிற NVIDIA என்கோடரை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு ரேட் கண்ட்ரோலில் கான்ஸ்டன்ட் QP செலக்ட் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் QPயில் 20 வச்சுக்கோங்க. 18 to 22ன்றது தான் லிமிட்டு. ஸோ 18 வச்சிங்கன்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கும், ஸ்டோரேஜும் அதிகமாக பிடிக்கும். 22 வச்சிங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்டோரேஜும் கம்மியாக தான் பிடிக்கும். 20ங்கிறது ஒரு பேலன்ஸ்டான வேல்யூவாக இருக்கும். கீ ஃப்ரேம் இன்டர்வல் 0, ப்ரீசெட் P5, டியூனிங் ஹை குவாலிட்டி, மல்டிபாஸ் மோட் 2 passes, ப்ரொஃபைல் ஹை, லுக் அஹெடை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பி ஃப்ரேம்ஸ் 2. இந்த செட்டிங் வச்சுட்டு அப்ளை. ஸ்டெப் 3, வீடியோ செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் வீடியோ செட்டிங்ஸ் போங்க. இதில் பேஸ் கேன்வாஸ் உங்களோட மானிட்டரை பொறுத்து 4K ஆர் 1080. ஸோ 1080னா 1080 செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் ஸ்கேல் ரெசல்யூஷன், அவுட்புட் எந்த ரெசல்யூஷனில் உங்களுக்கு வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1080 to 1080னா டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். டவுன் ஸ்கேல் ஃபில்டர் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்கேஸ் 1080 to 720 நீங்கள் டவுன் ஸ்கேல் பண்ண போகிறீங்கன்னா டவுன் ஸ்கேல் ஃபில்டர் செலக்ட் பண்ணணும். ஸோ டவுன் ஸ்கேல் ஃபில்டர் வந்து லேண்ட்கோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் FPS வேல்யூ 60. இன்கேஸ் நீங்கள் லோ எண்ட் PC வச்சுருக்கீங்கன்னா 30 செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை கொடுத்துருங்க. அப்புறம் ஓகே. அடிஷ்னல் ஃபீச்சர் 1, ரீமிக்ஸ் ரெக்கார்டிங். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஒய் MKV? ரெக்கார்டிங் ஃபார்மேட்டில் MP4 சூஸ் பண்ணாமல் MKV சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? OBS கிராஷ் ஆனாலோ ஆர் PC ஷட் டவுன் ஆனாலோ MKV ரெக்கார்டிங்கை நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். இதுவே MP4 ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா அதை ரெக்கவர் பண்ண முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் MP4 தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்காக தான் OBSல இருக்க ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். OBSல ஃபைலில் போயிட்டு ரீமிக்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். ஸோ இந்த பாப்பப்பில் எந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் MP4ஆக கன்வெர்ட் பண்ணணுங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு MKVயில் ரெக்கார்ட் ஆன உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் கீழே ரீமிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட MKV ரெக்கார்டட் வீடியோ MP4ஆக கன்வெர்ட் ஆகிடும். பேசிக்காக இது ஒரு கன்வெர்ட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MKVயில் ரெக்கார்ட் பண்ண என்னோடய வீடியோ MP4ஆக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரில் வேணால் போட்டு எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் ஃபீச்சர் 2, ரீப்ளே பஃபர். இப்போ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது கேமில் ஒரு மாஸ் சீன் வருது ஆர் பண்ணியாக ஏதாவது நடக்குது, பட் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் OBSல இந்த ஃபீச்சர் இருக்குது. இந்த ரீப்ளே பஃபர் ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்களால் லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் கேம் பிளே ரெக்கார்டிங்கை எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் OBSல செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அவுட்புட் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ரீப்ளே பஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு எனேபிள் ரீப்ளே பஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இங்கே மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆஃப் கேம் பிளே ரெக்கார்டிங் ஆகணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்களோ நீங்கள் ரீப்ளே பஃபரை கிளிக் பண்ணதுலேருந்து ப்ரீவியஸ் 60 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ் ஆஃப் கேம் பிளே ரெக்கார்ட் ஆகும். இதில் 60 செகண்ட்ஸ் வைக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ டைம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மெமரி யூசேஜும் இருக்கும். ஸோ 60 செகண்ட்ஸ் வச்சுட்டு அப்ளை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஹாட் கீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு ரீப்ளே பஃபர். இந்த ரீப்ளே பஃபருக்கு ஒரு ஷார்ட்கட் கீ செட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ட்கட் கீ எதுக்கு செட் பண்ணுறோன்னா, நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணதில் இருந்து ப்ரீவியஸ்
60 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ் நீங்கள் என்ன டைம் கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸ் ஆஃப் கேம் ப்ளே ரெக்கார்ட் ஆகும். இங்கே ஷார்ட்கட்டில் உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்க மாதிரி ஷார்ட்கட் கீயாக கொடுத்துக்கோங்க. ஸோ நான் F8 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கீஸ் வேணுமோ அந்த கீஸை ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீப்ளே பஃபர் எனேபிளில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ரீப்ளே பஃபர் அடிஷ்னல் மெமரியை யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா ஆர் தப்பாக சொல்லியிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு வரேன். அன்டில் தென் பை.